ஐயோ நம்ம புருஷனை பிரிஞ்சிட்டமேன்னு மன அழுத்தம் தாங்காம அழுதுட்டு இருக்காங்க. ஓ, இப்ப சேர்றதுக்காக அழுகுறாங்களா? ஆ, சேர முடியலையேன்னு அழுகுறாங்க. உனக்கே அது நியாயமா இருக்குதா? நல்லா இருந்தவங்களை கூட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணி பிரிச்சு விட்டேன். சரி போட்டு இனிமேலாவது புண்ணியம் பண்ணுவோன்னு 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்ல? அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்? எப்போ அவங்க லைஃப் மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுதோ, எப்ப முடியுதோ அப்பதான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும். லைஃப் மெம்பர்ஷிப் எப்ப முடியும்? அதுக்கும் வாய்ப்பே இல்ல ராசா. ஒண்ணே இந்த கிரைம் கிளப்ல இருக்கணும், இல்ல கீழ் பக்கத்துல இருக்கணும். கீழ் பக்கமா? ஐயோ பாட்டி உஷாராவுது. சரிங்க, அப்ப நாங்க மெதுவா கிளம்புறோம். பழைய ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷா காம்போ ஆஃபர்னு ஒன்னு வந்திருக்கு. அது என்ன ஆஃபர்? சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட, இனி சொல்லாம விட மாட்டான்டி அவன். சொல்றேன் பாத்தியா? அதாவது இப்போ 50,000 ரூபாய் கட்டி, அதாவது ஃபேமிலில 50,000 ரூபாய் கட்டி ஒருத்தர் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஃப்ரீ. பை ஒன் கெட் ஒன். ஐயோ, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. மாட்டிக்கிச்சு சார், போச்சு, டோட்டலா போச்சு. என்ன? இதே பிபினுடைய ஸ்டார்டிங். இப்படியே ஏறிச்சுன்னா பிரஷர் ஏறிடும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், மண்டை குடைச்சலு கொலஸ்ட்ராலோட சேர்ந்து வரும். அப்புறம் லைஃப் லாங் அப்படியே பைத்தியம் முடிச்சு அலைய வேண்டியதுதான். ஏய், நீ உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நீ ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல இருந்து லிங்க் பிடிச்சு அப்படியே போறாண்டி அவன். நீ ஊசியில நூலை கோர்த்தா அதை அப்படியே அவன் தைச்சு கோட்டா மாட்டிடுறான். கோட்டெல்லாம் மாட்ட மாட்டேங்க, ஆஃபர் மட்டும் தான் கொடுப்பேன். சரி, இப்ப இதுக்கு எண்டே இல்லையா? இருக்கே. என்ன? 50,000 ரூபாய் கட்டுங்க, ஒப்பாரி வச்சா ஓஹோன்னு வாழ்க்கை. 50,000 எப்ப கட்டுவீங்க?